அஸ்ஸலாமு அலைக்கும். சலாம். என்னென்னு சொன்னால், நான் கடந்த 2016ஆம் ஆண்டு அதுக்கு முற்பாடும் மத்திய கிழக்கு நாடுகளிலேயும் நான் பணியாற்றியிருக்கின்றேன். நிறைய இஸ்லாமிய சகோதரரோடையும் பழகியிருக்கின்றேன். அதே போன்று அலுவலகங்களிலேயும் என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்கள், நான் தற்போது ஒர்க் பண்ணி கொண்டிருக்கின்ற ஏரா உரைநிசன்லேயும் நிறைய இஸ்லாமிய சகோதரர் கூட பழகி கொண்டிருக்கின்றேன். எனக்கு ஒரு சிறிய டவுட் உண்டு, மிச்சம் காலமாக இருந்தது. இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் கிடைத்ததை விட்டு மிகவும் சந்தோஷம், மகிழ்ச்சி அடைகிறேன். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் சொல்லணும் அவங்கள்ட்ட. இவ்வாறான இன நல்லுறவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இவ்வாறான நிகழ்வு நடத்துவதை நாங்கள் வரவேற்கத்தக்கிறோம். அந்த வகையில் நான் ஒரு இந்து மதத்தின் சார்பாக உங்களுக்கு மனமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு, அடுத்த விட எனக்குள்ள இருக்கிற கேள்வி என்னென்னு சொன்னால், என்னை இஸ்லாமிய சகோதரர்கள் என்னோடய பணி புரிஞ்சாக்களும் வெளியில் என்னோட சேர்ந்த நோன்பு, அந்த புனிதமான நோன்பு நேரங்களில் அந்த சுபோவில் அவங்க நோன்பை ஆரம்பிச்சிட்டதுக்கு பிற்பாடு தொடர்ச்சியாக அவங்களோட பணிகளில் ஈடுபடாது தூக்கத்தில் ஈடுபடுறாங்க. அதே விடயங்களை எங்களுடைய சகோதரர்கள் இங்கேயும் நான் வாழைச்சனை பிறப்பாக கொண்டிருக்கேன். அதில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க ஓட்டமாடி வாழைச்சனைகளையும். அன்னையை சந்திக்க போகிற நேரங்களில் அவங்க தூக்கத்தில் இருக்கிறாங்க. அந்த காலையில் ஒழும்பி அந்த சுபோ உணவு வறந்து விட்டு சுபோ தொழுனத்துக்கு பிற்பாடு தூக்கத்தில் இருக்கிறாங்க. ஒரு 12-1 மணி ஆகி நான் கோல் பண்ணுற டைமில் அவருக்கு ஆன்சர் இல்லை. ஒரு 3-4 மணி இப்போ கோல் பண்ணி ஒரு சோரி ராஜு நான் தூக்கத்தில் இருந்துட்டேன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு செயற்பாடு, இந்த மாதிரி ஒரு புனிதமான ஒரு நோன்பு நோக்கின்ற டைமில் எடுக்கப்படுகிறது இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்றுதான் என்னுடைய கேள்வி. அருமையான ஒரு கேள்வி. சகோதரர் ராஜு அவங்க கேட்டிருக்கக்கூடிய கேள்வி. கேள்வியினுடைய சாராம்சம் என்னென்னா, நோன்பு காலம்ங்கிறது இறையச்சத்துக்குரியதுன்னு ஆரம்பத்தில் நானே சொல்லிட்டேன். பட் என்னென்னா, நோன்பு பிடிச்சிக்கிட்டு காலையில் அதிகாலை தொழுகைக்கு பிறகு தூங்கினாங்கன்னா அவங்க தூக்கத்திலேயே வெகு நேரம் கழிஞ்சிருது. இந்த நோன்பினால் பலன் இருக்கிறதா என்பது தான் கேள்வி. நிச்சயமாக எந்த பலனும் கிடையாது. இப்படியான நோன்பினால் எந்த விதமான பலனும் கிடையாது. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டால், எங்களுக்கு இறைவன் இந்த நோன்பை நோக்குமாறு கட்டளையிட்டிருப்பது, நோன்பு பிடிக்கிறோம் என்பதால் அடுத்த நாள் பூரா ரெஸ்ட் எடுங்கிறதுக்கோ அல்லது அடுத்த நாள் முழுவதுமே உங்களுடைய வேலை வெட்டிகள் எல்லாம் விட்டு ஓய்வாக இருந்து இதற்காக வேண்டி இந்த நோன்பு தரப்படவில்லை. நோன்பு இறையச்சத்தை நோக்கியது. நமக்கு இறைவனுடைய அச்சம் இருக்கும் என்றால் இறைவன் கட்டளையிட்டிருக்கிறான், நோன்பு நோக்க வேண்டும். இதை தாண்டி உங்களுக்கெல்லாம் தெரியும், இஸ்லாமிய மார்க்கத்தில் 5 வேளை தொழுகைகள் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதிலே அதிகாலை நேரத்தில் தொழுவதற்குரிய ஒரு வாய்ப்பு இறைவனால் தரப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 4:30 மணிகளுக்கு பிறகு 5 மணிகளுக்கு உள்ளாக நாங்கள் உலகம் பூராக எந்த நாட்டில் வசிக்கிறவராக இருந்தாலும் அந்த அதிகாலை நேர தொழுகையை நாங்கள் கடமையாக தொழுதுருவோம். இந்த தொழுகையினுடைய ஸ்பெஷாலிட்டியே என்னன்னு கேட்டால், ஒரு மனிதன் அதிகாலையிலேயே எழும்ப வேண்டும் என்பது தான். காலையிலேயே இரவில் நேரத்துக்கு தூங்கிட்டோம்னா காலையிலேயே எந்திரிச்சிடணும். இன்னும் சொல்லப்போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் நாங்கள் இரவு தொழுகை, இஷா தொழுகைன்னு ஒரு தொழுகை இருக்குது. நோன்பு அல்லாத காலங்களில் அது மட்டும்தான் தொழுவோம். நோன்பு காலத்தில் இரவு முழுவதும் பள்ளிவாசல்களில் தொழுகை நடத்துறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எக்ஸ்ட்ரா தொழுகிற தொழுகை. கட்டாய தொழுகை என்பது 5 நேர தொழுகை. அதில் இரவில் 7:30-8 மணிக்கு ஒரு தொழுகை இருக்குது. இந்த தொழுகைக்கு பிறகு வீணாக பேசிக்கொண்டிருக்காதீர்கள் என்று முகமது நபி அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்கள். அப்போ என்ன பண்ணணும்னா, தொழுகை முடிச்சிருச்சா, வேலை அதோட காலி ஆயிடுச்சு, அப்போ நம்ம போய் நிம்மதியாக தூங்கணும்னு அர்த்தம். தூக்கத்தை இறைவன் தந்திருப்பதாக அந்த தூக்கத்தை பற்றி பேசுகிற நேரத்தில் இறைவன் எங்களுக்கு சொல்லுகிற உபதேசமே என்னன்னா, தூக்கம் என்பது நிம்மதிக்குரியது, அமைதிக்குரியது. அப்போ நேரத்துக்கு தூங்கணும், அதிகாலை நேரத்தில் எந்திரிக்கணும். நேரத்துக்கு தூங்கிட்டோம்னாலே அதிகாலை நேரத்தில் எந்திரிச்சிடலாம். அப்போ அதிகாலை நேரம்ங்கிறது இரவு முழுவதும் நின்று வணங்குகிறவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஃபஜ்ர் நேரத்துக்கு பிறகு இப்படியான காரியத்தில் ஈடுபடுவதால் அவருடைய நோன்பு முழுமைப்படுத்தப்படாது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு இட்டிருக்கக்கூடிய இன்னொரு கட்டளையும் என்னென்னு சொன்னால், இந்த நோன்பு என்பது ரமதானுடைய காலத்தில் நாங்கள் நிறைய இரவிலேயே விழிச்சிருந்து இறைவனுக்காக பணி செய்ய வேண்டிய ஒரு காலமாக இருக்கிறது. இறைவனுக்காக தொழுவணும், இறைவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணணும். இரவு நேரத்திலேயே இதை பண்ணணும் என்று இருக்கும்போது இரவுல எல்லாம் பண்ணிவிட்டு காலையில் தூங்குன்னு சொல்லுமா? கிடையாது. பகல்லையும் நம்ம பண்ணணும். காலை நேரத்தில் இரவில் இப்படி விழிச்சிருந்து இறைவனுக்காக இறைவனுடைய காரியங்களை நம்ம இறைவன் கேட்டதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமோ, அதே மாதிரி பகல் நேரங்கள்லையும் இறைவனுக்கான மேலதிக தொழுகைகள், நோன்போடு இருப்பது, நம்முடைய பணிகளை செய்வது எல்லாமே செய்யப்பட வேண்டும். அது கட்டாயம் செய்யப்பட வேண்டும் என்று இருக்கும்போது இப்படியான இந்த சோம்பேறித்தனமான நிகழ்வுகளை இஸ்லாம் ஆதரிப்பதில்லை. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நம்ம இருக்கக்கூடிய இந்த நாள் இருக்கு இல்லையா, இஸ்லாமிய மார்க்கத்தில் இன்றைய நாள் என்பது
பத்ர் என்ற ஒரு யுத்தம் நடந்த நாள். இது பத்ர் வார் நடந்துச்சு. இஸ்லாமியர்களுக்கும், அதாவது நபிகள் நாயகத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்த பகுதிகளுக்கும் நபிகள் நாயகத்துடைய கட்டுப்பாடுகளுக்கு வெளியில இருந்த பகுதிகளுக்கும் இடையில நடந்த முதலாவது யுத்தம். முகமது நபியுடைய காலத்தில் இந்த யுத்தம் தான் முதலாவது யுத்தம். இந்த யுத்தம் நடைபெறுகிற காலகட்டம் நோன்புடைய காலகட்டம். சரியா இருந்தால் முகமது நபி என்ன சொல்லியிருக்கேன்னு, இந்த காலத்தில் யுத்தம் எல்லாம் வேணாம், நம்ம நைட்டு முழுக்க இபாதத்தெல்லாம் பண்ணிவிட்டு தொழுகை எல்லாத்தையும் பண்ணிவிட்டு காலையில் நோம்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யுத்தத்தை பண்ணிக்கிறோம், ஏன்னா காலையில் தூங்க வேண்டியிருக்குல்ல. அப்படி இறைவனுடைய தூதரும் இறைவனுடைய தூதருடைய நண்பர்களும் தூக்கத்தில் கழித்தார்களா என்றால் தூக்கத்தில் கழிக்கவில்லை. அவர்களுடைய காலகட்டம் யுத்தத்திலேயே நோன்பை பிடித்து கொண்டு யுத்தத்திற்கும் போனார்கள். அப்போ நோன்பை பிடிச்சிக்கிட்டு யுத்தத்துக்கே போயிருக்கிறாங்கன்னு சொன்னால் நோன்பை பிடிச்சிக்கிட்டு வேலைக்கு வர முடியாதா? நோன்பை பிடிச்சிக்கிட்டு மற்ற காரியங்களை பண்ண முடியாதான்னா பண்ண முடியும். அப்படி பழகிட்டாங்க. நோன்பு காலம்னா ஓகே, நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், இரவு முழுக்க நம்ம இறைவனுக்கான நடவடிக்கையில் இருக்கிறோம், பகல் முழுக்க இப்படி கழிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அது எங்களுடைய மக்கள் செய்கிற 100% பிழை. அதை நாங்கள் ஆல்ரெடி பிரச்சாரமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்படி பண்ணாதீங்க, இந்த நோன்பால் பலன் கிடைக்காது, நோன்பில் பலன் கிடைக்கணும்னு சொன்னால் அந்த காலகட்டத்தை நம்ம பயன்படுத்தணும். இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி ஆர் பிரேமதாஸ் அவங்க இருக்கும்போது அவர் அடிக்கடி பேசுகிற ஒரு செய்தினா, ஜனாதிபதி மாளிகைக்கு அருகாமையிலேயே பள்ளிவாசல் இருக்கும். அவரே என்ன சொல்லுவாருன்னா, நான் காலையில் முஸ்லீம்களுடைய பள்ளிவாசலில் பாங்கு சப்தம் கேட்கும் போது தான் நானே எந்திரிச்சிருவேன். அந்த பாங்கே எதை சொல்லுதுன்னா, இதுக்கப்புறம் நீ தூங்காதங்கிறதுக்காக சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை அவருடைய மகளார் ஃபாத்திமா அவங்களுடைய கணவர் அலி மருமகன் அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. ஏன் போகிறாங்கன்னா, ஃபஜ்ர் தொழுகைக்கு வந்திருந்தாங்க. ஃபஜ்ர் தொழுகைக்கு மருமகனை காணோம். வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறாங்கன்னா, கதவை தட்டி பார்க்குறாங்க. 2 பேரும் எந்திரிச்சு வர்றாங்க. தூக்கம் போயிடுச்சு, ஏன் நீங்கள் தொழுகைக்கு வரலன்னு கேட்கும்போது தூக்கம் போயிடுச்சுங்கிறாங்க. உடனே தூக்கம் போயிடுச்சா, அது தூக்கம் தொழுகைக்கு வந்திருக்கணும்ல என்று அவர்களுக்கு கண்டிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இறைவன் தூக்கத்தை தந்தான், தூங்கிவிட்டோம், இறைவன் விழிப்பை தந்திருந்தால் விழித்து கொண்டிருப்போம் என்று முகமது நபியிட்டேயே ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ முகமது நபி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்றுமே பேசாமல் ரிட்டர்ன் போகிற போது தொடையில் தட்டிக்கிட்டு குர்ஆனுடைய ஒரு வசனத்தை ஓதிக்கொண்டு செல்வார்கள். என்ன வசனம்னா, மனிதன் அதிகமான விவகாரங்களில் தர்க்கம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். இது தர்க்கத்துக்குரிய விஷயம் அல்ல. நீ காலையில் எந்திரிச்சிருக்கணும், எந்திரிச்சு தொழுகைக்கு வந்திருக்கணும், வந்துட்டு அடுத்த காரியங்களை நீங்கள் பார்த்துருக்கணும். முகமது நபி அவர்கள் தொழுகை முடித்தவுடன் பள்ளி வாயிலேயே அமர்ந்திருப்பார்கள். அங்கே இருக்கக்கூடிய அவருடைய தோழர்களுடைய பழங்கால கதைகளை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். யாராவது கனவு கண்டிருந்தால் அதற்கு விளக்கம் சொல்லுவார்கள். காலையிலே செய்ய வேண்டிய காரியங்களை செய்வார்கள். இப்படி ஏர்லியாக நீங்கள் சொல்கிற மாதிரியே எல்லோரும் போன்று அந்த வேலை வெட்டிகளில் தான் ஈடுபடணுமே தவிர இப்படியான தூக்கத்தில் கழிப்பது, இந்த காலகட்டத்தை வீணாக்குவது என்பது இஸ்லாம் காட்டிய வழிமுறையில். அதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை எங்கள் மக்களுக்காக சேர்த்து சொல்லிக்கிறேன். எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்கணும் விஞ்ஞானம் சொல்லுது. ஆனால் சில பேரை பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம் அதை தாண்டி தூங்குறவங்க, கும்பகரன் வாக்கில் தூங்குறவனும் இருக்கிறாங்க. ஒரு மனிதனுடைய 60 ஆண்டுகளை நீங்கள் இந்த 8 மணி நேரத்தையும் வச்சு ஒவ்வொரு காலகட்டத்தையும் பிரித்து பார்த்தீங்கன்னா சராசரியாக 24 ஆண்டுகள் தூக்கத்தில் கழித்து விடுவான். 24 ஆண்டுகள் தூக்கத்தில் நம்ம கழிக்கிறோம்னா மீதி 36 ஆண்டுகள் தான் மொட்டை எல்கேஜி போனது, யூகேஜி போனது, ஃபர்ஸ்ட் இயர் போனது, 5ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணது அல்லது ஃபெயில் பண்ணது, ஓஎல் எழுதினது, ஏஎல் எழுதினது, கல்யாணம் கட்டினது, குழந்தை பெற்றுக்கிட்டது, இது எல்லாமே இந்த 36 ஆண்டுகளுக்குள்ளாகத்தான் வரப்போகிறது. இதுலையும் இந்த தூக்கத்தில் கழிக்கிறத கொஞ்சம் கூடுதலாக கழிச்சிட்டோம்னா 36 மைனஸ் ஆயிரும். அது இல்லாமல் இன்றைக்கி சோசியல் மீடியாவை பயன்படுத்துகிறத பற்றி நவீன அறிவியல் சொல்லும்போது ஒரு மனிதன் சராசரியாக 6 மணி நேரங்கள் சமூக வலைதளத்தை பயன்படுத்துகிறான் என்று சொல்கிறது. அப்போ அங்கே ஒரு 8 மணி நேரம், இங்கே ஒரு 6 மணி நேரம், 14 மணி நேரம் அதில் போச்சுன்னா மீதி 10 மணி நேரம். இந்த வாழ்க்கையினால் ஏதாவது பலன் கிடைக்குமா? இந்த வாழ்க்கையினால் ஏதாவது சாதனை கிடைக்குமா என்றால் கண்டிப்பாக கிடைக்காது. இஸ்லாம் அதை அங்கீகரிக்கவில்லை. அவர்கள் செய்வது வாழ்வியல் ரீதியாகவே தத்துவ ரீதியாகவே பிழையானது. அதை நாங்களும் பிரச்சாரமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் கேட்ட கேள்வியும் அருமையான கேள்வி.